நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ரோபோ சங்கர் மறைவுக்கு தமிழ் திரையுலகினரும் அரசியல் தலைவர்களும் இரங்கலை தெரிவித்து வரும் சூழலில் அவரது வாழ்க்கை பயணத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தனது இயல்பான நகைச்சுவை குணத்தால் மழலைகள் முதல் முதியவர்கள் வரை மக்களை கவர்ந்த மகத்தான கலைஞரை காலன் ஆட்கொண்டது கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் ஏரியூரைச் சேர்ந்த ரோபோ சங்கர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். இளம் வயதில் பாடி பில்டிங் மீது தீரா காதல் கொண்ட ரோபோ சங்கர் தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட்டு 5 முறை மிஸ்டர் மதுரை பட்டம் வென்றார். சிறு வயதில் இருந்தே திரையில் கமல்ஹாசனை பார்த்து வளர்ந்த சங்கருக்கு எப்படியாவது திரைத்துறையில் நுழைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மனதில் கனலாய் எரிந்து கொண்டிருந்தது. அபிநயா நடனக்குழுவில் நடனக் கலைஞராக பணியாற்றிய ரோபோ சங்கர் உள்ளூர் திருவிழா மேடைகளில் எம்ஜிஆர், சிவாஜி போன்ற திரை ஆளுமைகள் வேடமிட்டு மிமிக்ரி செய்து பிரபலம் பெற்றார். உடல் முழுக்க பெயிண்ட் பூசிக்கொண்டு ரோபோட்டிக் நடனமாடியதால் சங்கருக்கு ரோபோ என்ற பெயரும் காலப்போக்கில் ஒட்டி கொண்டது. திருமணத்திற்கு பின்பும் ஜிம் மாஸ்டராக பணியாற்றி வந்ததோடு கிடைக்கும் மேடைகளை எல்லாம் தனக்கான வாய்ப்பாக பணியாற்றி வந்தார் ரோபோ சங்கர். 2002ஆம் ஆண்டு பிரியங்கா என்பவரை மணமுடித்து இல்லற வாழ்வை தொடங்கிய ரோபோ சங்கர் மனைவியின் முயற்சியால் தனியார் தொலைக்காட்சியில் கலக்கப்போவது யாரு என்ற நிகழ்ச்சியில் காலடி பதித்து தனக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு முன்னேறினார். குறிப்பாக அந்த நிகழ்ச்சியின் முதல் எபிசோடில் பங்கேற்ற முதல் கலைஞர் அவர்தான் என்பதும் சிறப்புக்குரிய ஒன்றாகும். இந்த நிகழ்ச்சியில் ரோபோ சங்கருக்கு ஜூனியராக வந்தவர்தான் சிவகார்த்திகேயன். மிமிக்ரி கலைஞராக பயணத்தை தொடங்கி பல தலைவர்கள், நடிகர்கள் என ஏகப்பட்டவர்களின் குரல்களில் பேசி அசத்தி இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்தை போல அச்சு அசலாக பேசி பட்டி தொட்டி எங்கும் பரவி கிடந்த கேப்டனின் ரசிகர்களின் உள்ளங்களில் இடம் பிடித்தார் ரோபோ சங்கர். 2005ஆம் ஆண்டு வெளியான கற்க கசடர திரைப்படத்தில் சிறிய வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து சினிமாவில் அறிமுகமான ரோபோ சங்கர் தீபாவளி, ரௌத்திரம், மதுரை வீரன் ஆகிய படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, மாரி போன்ற படங்கள் ரோபோ சங்கருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தன. விஷ்ணு விஷாலின் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் திரைப்படத்தில் அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், கோழி கொக்கரக்கோ என கூவிச்சு என்ற காமெடி பலரையும் ரசிக்க வைத்தது. விஜய், அஜித் என தமிழ் திரையுலகின் முன்னணி ஹீரோக்களின் படங்களில் கமிட் ஆகி தமிழ் சினிமாவில் தனக்கென ஓர் அடையாளத்தை உருவாக்கி கொண்டார் ரோபோ சங்கர். எந்த நிகழ்ச்சி தமக்கு மேடை அமைத்து தந்ததோ பிற்காலத்தில் அதே கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் நடுவராகவே உயர்ந்தார் ரோபோ சங்கர். மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட ரோபோ சங்கர் இடையில் சிறிது காலம் உடல்நலத்தில் பின்னடைவை சந்தித்து வந்த நிலையில் அண்மை காலமாகத்தான் சற்று உடல்நலம் தேறி திரையுலகில் மீண்டும் நடிக்க தொடங்கினார். மது பழக்கம்தான் அவருடைய உடலை மெல்ல அரித்து தின்று கொண்டே இருந்ததாக ரோபோ சங்கரே பல நிகழ்ச்சிகளில் மனம் திறந்து பேசிய நிலையில் மெல்ல மெல்ல அதில் இருந்து மீண்டு வருவதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் கௌதம் வாசுதேவ் மேனனின் திரைப்படம் ஒன்றில் படப்பிடிப்பு தளத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது நீர்ச்சத்து குறைபாட்டால் ரோபோ சங்கர் மயங்கி விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியோடு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் கல்லீரல் முழுமையாக செயலிழந்து விட்டதால் அவர் சிகிச்சை பலனளிக்காமல் வியாழக்கிழமை இரவு காலமானார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற இளையராஜாவின் பாராட்டு விழாவில் ரோபோ சங்கர் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தனது ஆசானாக கருதும் கமல்ஹாசனிடமும் ஆசி பெற்ற அந்த காட்சிகளை அவரது ரசிகர்கள் பகிர்ந்து ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர்.